ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி டேட்டு 31/12/2006. இன்னைக்கான தலைப்பு புத்தாண்டின் புதுமை. உறுதி மற்றும் பரிவர்த்தனை சக்தி மூலம் காரணம் மற்றும் பிரச்சனை என்ற வார்த்தைக்கு விடை கொடுத்துவிட்டு நிவாரணம் மற்றும் தீர்வு சொரூபமாகுங்கள். இன்று புது யுகம் படைப்பவரான பாப்தாதா நாலாபுறமுமுள்ள தன்னுடைய குழந்தைகளுக்கு புத்தாண்டு மற்றும் புது யுகத்திற்கான வாழ்த்துக்களை அளிக்க வந்துள்ளார். நாலா பக்கங்களிலும் உள்ள குழந்தைகளும் கூட வாழ்த்துக்கள் அளிப்பதற்காக வந்து சேர்ந்துவிட்டனர். புத்தாண்டு வாழ்த்துக்கள் அளிப்பதற்காக மட்டுமே வந்திருக்கிறீர்களா அல்லது புது யுகத்திற்கான வாழ்த்துக்களையும் அளிக்க வந்திருக்கிறீர்களா? எப்படி புத்தாண்டில் மகிழ்ச்சியும் இருக்கிறது, மற்றவர்களுக்கும் மகிழ்ச்சி அளிக்கின்றீர்கள். அப்படியானால் பிராமண ஆத்மாக்களாகிய உங்களுக்கு புது யுகம் பற்றி அவ்வளவு நினைவிருக்கிறதா? புது யுகம் கண்களுக்கு எதிரில் வந்துவிட்டதா? எப்படி புத்தாண்டு வரப்போகிறதென்றால் இதோ வந்துவிட்டது என்பது போன்ற அனுபவம் உள்ளத்தில் உண்டாகிறதோ அதுபோல உங்களுடைய புது யுகம் பற்றியும் இதோ வந்தே விட்டது என்கின்ற அனுபவம் செய்கிறீர்களா? அந்த புது யுகத்தின் நினைவும் கூட இவ்வளவு சமீபமாக நினைவுக்கு வருகிறதா? உங்களுடைய அந்த சரீரமாகிய ஆடை ஒளிமயமாக பிரகாசித்து கொண்டிருப்பது கண்களுக்கு புலப்படுகிறதா? பாப்தாதா 2 மடங்கு வாழ்த்துக்களை அளிக்கின்றார். உங்களுடைய புது யுகத்தில் சரீரம், மனம், செல்வம், மக்கள் அனைத்துமே எவ்வளவு சிரேஷ்டமானதாக இருக்கிறது. எல்லா பிராப்திகளும் எவ்வளவு நிறைந்த பொக்கிஷங்களாக இருக்கிறது என்ற அந்த காட்சிகளெல்லாம் குழந்தைகளின் மனதிலும் கண்களிலும் எழுச்சியுடன் தெள்ளத் தெளிவாக இருக்கிறது. இன்று பழைய உலகில் இருக்கிறோம். மேலும் இதோ இப்போதே தங்களுடைய ராஜ்யத்தில் இருப்போம் என்ற மகிழ்ச்சியும் இருக்கிறது. உங்களுடைய ராஜ்யம் நினைவிருக்கிறதா? நீங்கள் இன்று 2 காரியங்களுக்காக வந்திருக்கிறீர்கள். ஒன்று பழையவற்றிற்கு விடை கொடுப்பது, 2வது புத்தாண்டு வாழ்த்துக்கள் அளிப்பது. பழைய ஆண்டுக்கு விடை கொடுப்பதற்கு மட்டுமே வந்தீர்களா அல்லது பழைய உலகின் பழைய சமஸ்காரம், பழைய சுபாவம், பழைய நடத்தை ஆகிய அனைத்திற்கும் விடை கொடுக்க வந்தீர்களா? பழைய வருடத்திற்கு விடை கொடுப்பது எளிது. ஆனால் பழைய சமஸ்காரத்திற்கு விடை கொடுப்பது கூட அவ்வளவு எளிதானதுதான் என்று நினைக்கிறீர்களா? என்ன நினைக்கிறீர்கள்? மாயாவுக்கும் விடை கொடுக்க வந்தீர்களா அல்லது ஆண்டுக்கு மட்டுமே விடை கொடுக்க வந்தீர்களா? விடை கொடுக்கத்தான் வேண்டுமல்லவா? அல்லது மாயாவிடம் இன்னும் கொஞ்சம் அன்பு இருக்கிறதா? கொஞ்சம் வைத்துக்கொள்ளலாம் என்று விரும்புகிறீர்களா? பாப்தாதா இன்று நாலா பக்கங்களிலும் உள்ள குழந்தைகளை பழைய சுபாவ சமஸ்காரங்களிலிருந்து விடை கொடுக்க வைக்க விரும்புகின்றார். கொடுக்க முடியுமா? தைரியம் இருக்கிறதா? விடை கொடுக்கத்தான் விரும்புகிறோம். ஆனால் மீண்டும் மாயா வந்துவிடுகிறது என நினைக்கிறீர்களா? இன்றைய தினம் திட சங்கல்ப சக்தி மூலம் பழைய சமஸ்காரத்திற்கு விடை கொடுத்துவிட்டு புது யுக சமஸ்காரத்திற்கு, வாழ்க்கைக்கு வாழ்த்துக்களை அளிக்கும் தைரியம் இருக்கிறதா? தைரியம்? யார் முடியும் என்று நினைக்கிறார்கள்? முடியும் அல்லது நடக்கத்தான் வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தைரியசாலிகள் இருக்கிறார்களா? தைரியம் இருக்கிறது என்று நினைப்பவர்கள் கை உயர்த்துங்கள். தைரியம் இருக்கிறதா? நல்லது. யாரெல்லாம் கை உயர்த்தவில்லையோ அவர்கள் யோசித்து கொண்டிருக்கிறார்களா?
டபுள் ஃபாரினர்ஸ் கை உயர்த்தினார்களா? யாருக்கு தைரியம் இருக்கிறதோ அவர்கள் கை உயர்த்துங்கள். எல்லோருமே உயர்த்தவில்லை. நல்லது. டபுள் ஃபாரினர்ஸ் கெட்டிக்காரர்களாக இருக்கிறார்கள். டபுள் போதை இருக்கிறது என்பதால் ஞாபகம் இருக்கட்டும், பாப்தாதா ஒவ்வொரு மாதமும் ரிசல்ட் பார்ப்பார். குழந்தைகள் தைரியசாலியாக இருப்பதை பார்த்து பாப்தாதாவிற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. கெட்டிக்காரத்தனமாக பதில் தரக்கூடிய குழந்தைகள் ஏனென்றால் தைரியமாக ஒரு அடி எடுத்து வைத்தால் 1000 அடிகள் தந்தையிடமிருந்து உதவி கண்டிப்பாக கிடைக்கும் என்பதை அறிந்திருக்கிறார்கள். 1000 அடிகள் உதவிக்கு அதிகாரிகள். நீங்கள் மாயையானது தைரியத்தை மட்டும் அசைக்க முயற்சி செய்கிறது. பாப்தாதா பார்க்கின்றார், நல்ல தைரியம் வைத்திருக்கிறார்கள். ஆனால் தைரியம் வைப்பதுடன் கூடவே தனக்குள்ளேயே வீணான சங்கல்பத்தையும் உற்பத்தி செய்து விடுகிறார்கள். அதாவது செய்து கொண்டுதான் இருக்கிறோம், ஆகத்தான் வேண்டும், கண்டிப்பாக செய்வோம், ஆனால் என்ன நடக்குமோ தெரியவில்லை என்று இப்படி தெரியவில்லை என்ற சங்கல்பம் வருவது தைரியத்தை பலவீனப்படுத்தி விடுகிறது. ஓம் ஓம் என்று வந்து விடுகிறதல்லவா? செய்து கொண்டுதான் இருக்கிறோம், செய்யத்தானே வேண்டும், இனி பறக்கத்தானே வேண்டும். இது தைரியத்தை அசைத்து விடுகிறது. ஆகவே சந்தேகமே கூடாது. செய்யத்தான் வேண்டும். ஏன் ஆக முடியாது? எப்போது தந்தை கூடவே இருக்கின்றாரோ அப்போது பாபாவுடன் இருக்கும்போது சந்தேகம் வர முடியாது. ஆதலால் இந்த புத்தாண்டில் புதுமை என்ன செய்வீர்கள்? தைரியம் என்ற காலை நன்றாக பயன்படுத்துங்கள், நன்றாக பலப்படுத்துங்கள். தைரியம் என்ற காலை எந்த அளவுக்கு பலப்படுத்த வேண்டுமென்றால், மாயை பயந்து நடுங்க வேண்டும், ஆனால் கால் நடுங்கக்கூடாது. ஆகவே புத்தாண்டில் புதுமை செய்வீர்களா? அல்லது சில சமயம் நடுங்குவது, சில சமயம் தைரியமாக இருப்பது என்று நடந்து கொள்ள மாட்டீர்கள் அல்லவா? உங்கள் எல்லோருடைய கடமை அல்லது தொழில் என்ன? உங்களை என்னவென்று கூறிக்கொண்டிருக்கிறீர்கள்? நினைவு செய்து பாருங்கள். விஸ்வ கல்யாணக்காரி, விஸ்வ பரிவர்த்தக், உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடியவர், உலகை மாற்றக்கூடியவர்கள். இதுதான் உங்கள் தொழில் அல்லவா? இது பற்றி பாப்தாதாவிற்கு சில சமயம் இனிமையான புன்சிரிப்பு வருகிறது. விஸ்வ பரிவர்த்தக் என்ற பட்டப்பெயர் இருக்கிறதல்லவா? விஸ்வ பரிவர்த்தாக இருக்கிறீர்களா? அல்லது லண்டனை மாற்றம் செய்பவர்களா? இந்தியாவை மாற்றம் செய்பவர்களா? எல்லோரும் உலக மாற்றம் செய்பவர்கள்தானே. கிராமங்களில் இருக்கலாம், லண்டன் அல்லது அமெரிக்காவில் இருக்கலாம், எங்கிருந்தாலும் விஸ்வ கல்யாணக்காரிதானே. விஸ்வ கல்யாணி என்று நினைப்பவர்கள் தலையசைத்து காட்டுங்கள், பக்காதானே. அல்லது 75% விஸ்வ கல்யாணி, 25% தள்ளுபடி, அப்படியா? உங்களுடைய சவால் எது? தத்துவங்களையும் மாற்றுவோம் என்று தத்துவங்களுக்கும் கூட சவால் விட்டிருக்கிறீர்கள். ஆதலால் உங்களுடைய தொழிலை நினைத்து பாருங்கள். சில சமயம் உங்களை பற்றி நீங்களே யோசிக்கிறீர்கள், அப்படி செய்திருக்கக்கூடாதுதான், ஆனால் நடந்துவிட்டது. ஆகவே விஸ்வ பரிவர்த்தக், இயற்கையை மாற்றம் செய்யக்கூடியவர் என்ற அதிகாரமுடைய நீங்கள் சுய மாற்றம் செய்ய முடியாதா? சக்தி சேனை என்ன நினைக்கிறீர்கள்? இந்த ஆண்டில் விஸ்வ பரிவர்த்தக் என்ற தொழில் மூலமாக தனக்காகவும் பிராமண குடும்பத்திற்காகவும், ஏனெனில் முதலில் தன்னிடமிருந்துதான் தொடங்க வேண்டுமல்லவா? சாரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். ஆகவே தன்னுடைய தொழிலை பிராக்டிக்கல் சொரூபத்தில் பிரத்யட்சம் செய்வீர்கள் அல்லவா? சுய பரிவர்த்தனை செய்ய வேண்டும் என்பதை நீங்களும் விரும்புகிறீர்கள், பாப்தாதாவும் விரும்புகிறார். இதை அறிவீர்கள் அல்லவா? சரிதானே. பாபாவிற்கு சமமாக ஆகத்தான் வேண்டுமல்லவா? அல்லது பார்க்கலாம் என்று யோசிக்கிறீர்களா?
தந்தையும் கூட இதைத்தான் விரும்புகின்றார். அதாவது இந்த ஆண்டில் 70 ஆண்டுகள் முடிந்து 71ஆம் ஆண்டு நடக்கிறது. இப்போது இந்த 71ஆம் ஆண்டில் ஏதாவது அற்புதம் செய்து காட்டுங்கள். நீங்கள் எல்லோரும் விதவிதமான எத்தனையோ சேவை செய்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். வெற்றியும் அடைந்து கொண்டே இருக்கிறீர்கள். பாப்தாதாவிற்கும் இதை பார்த்து குசியாக இருக்கிறது. நீங்கள் செய்கின்ற முயற்சிக்கு வெற்றியும் கிடைக்கிறது, வீண் போவதில்லை. ஆனால் சேவை செய்வது எதற்காக? இந்த கேள்விக்கு என்ன பதில் கூறுகிறீர்கள்? தந்தையை பிரத்யட்சம் செய்வோம் என்று கூறியிருக்கிறீர்கள். ஆதலால் இன்று தந்தை குழந்தைகளிடம் கேள்வி கேட்கின்றார். தந்தையை வெளிப்படுத்தத்தான் வேண்டும், செய்யத்தான் போகிறீர்கள். ஆனால் தந்தையை வெளிப்படுத்துவதற்கு முன்பாக சுயத்தை வெளிப்படுத்துங்கள். சிவசக்திகளை பதில் கூறுங்கள். இந்த ஆண்டு சுய பிரத்யட்சம் என்பதை சிவசக்தி ரூபத்தில் வெளிப்படுத்துவீர்களா? ஜனக் கூறுங்கள், செய்வீர்களா? கூட இருப்பவர்கள் செய்யத்தான் வேண்டும். முதலாவது வரிசையில் அமர்ந்திருக்கிறார்கள், அடுத்த வரிசையில் டீச்சர்கள். இந்த ஆண்டு செய்து காண்பிப்போம் என்று நினைக்கின்ற டீச்சர்கள் கை உயர்த்துங்கள். செய்வோம் அல்ல, செய்து காட்டத்தான் வேண்டும். நல்லது. எல்லா டீச்சர்களும் கை உயர்த்தினார்களா? அல்லது யாராவது உயர்த்தாமல் இருக்கிறார்களா? நல்லது. மதுபன் வாசிகள் செய்யத்தான் வேண்டும், செய்ய வேண்டியதாக இருக்கும். மதுபன் வாசிகள் என்றால் மதுபன் அருகாமையில் இருக்கிறதல்லவா? தேதி குறித்து வைத்து கொள்ளுங்கள், நேரமும் கூட குறித்து வையுங்கள். அடுத்து பாண்டவ சேனை. பாண்டவர்கள் என்ன செய்து காட்ட வேண்டும்? வெற்றி பாண்டவர்கள். எப்போதாவது வெற்றி அல்ல, இருப்பது ஒன்றுதான். வெற்றி பாண்டவர்கள். அப்படித்தானே இருக்கிறீர்கள். இந்த ஆண்டில் விரும்பவில்லை என்றாலும் வந்துவிட்டது என்று கூறுவீர்களா? பாப்தாதா முன்பே கூறியிருக்கின்றார், மாயை தனது கடைசி நேரம் வரை வருவது நிறுத்தாது. எனினும் மாயையின் வேலை வருவது. உங்களுடைய வேலை என்ன? வெற்றி அடைவது. ஆதலால் நாங்கள் விரும்புகிறோமா என்ன? ஆனாலும் மாயை வந்துவிடுகிறது என்று சொல்லாதீர்கள், நடந்து விடுகிறது. இப்போது பாப்தாதா இந்த ஆண்டோடு இப்படிப்பட்ட சொல்லுக்கு விடை கொடுக்க செய்ய விரும்புகிறார். இரவு 12 மணிக்கு இந்த ஆண்டுக்கு விடை கொடுப்பீர்கள் அல்லவா? மணி அடிப்பீர்கள் அல்லவா? இன்றைக்கு மணி அடிப்பீர்கள் என்றால் எதற்கு மணி அடிப்பீர்கள்? இந்த நாளுக்கா, ஆண்டுக்கா? மாயாவுக்கு விடை கொடுக்கும் மணி அடிக்க வேண்டும். 2 விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று பரிவர்த்தனை சக்தி. இதில் பலவீனம் இருக்கிறது. திட்டம் நன்றாகவே இருக்கிறது. இப்படி செய்வோம் அப்படி செய்வோம் என்று பாப்தாதாவும் குசி அடைந்து விடுகிறார். நன்றாக திட்டம் தயார் செய்கிறார்கள் என்று சந்தோஷம் அடைகிறார். ஆனால் பரிவர்த்தனை சக்தியில் குறை இருப்பதன் காரணமாக கொஞ்சம் பரிவர்த்தனை ஆகிறது, மீதி பரிவர்த்தனை ஆகாமல் தங்கிவிடுகிறது. அடுத்த குறை என்னவென்றால் உறுதி பற்றியது. சங்கல்பம் மிகவும் நன்றாக இருக்கிறது. இன்றைக்கும் கூட பாருங்கள், எத்தனை கார்டுகள், எத்தனை முடிவுகள், எத்தனை உறுதிமொழிகள் வந்து சேர்ந்திருக்கின்றன. இவற்றையெல்லாம் பாப்தாதா பார்த்தார். நிறைய நல்ல நல்ல கடிதங்கள் வந்திருக்கின்றன. செய்வோம், செய்து காட்டுவோம், நடக்கத்தான் வேண்டும், ஆகத்தான் வேண்டும். பதம் பதம் குணா யாத் பியார். 1000 மடங்கு அன்பு நினைவுகள் எல்லாம் பாப்தாதாவிடம் வந்து சேர்ந்து விட்டது. யாரெல்லாம் எதிரில் அமர்ந்திருக்கின்றார்களோ அவர்களின் உள்ளத்தின் குரலும் பாப்தாதாவிடம் வந்து சேர்ந்து விட்டது. ஆனால் இப்போது பாப்தாதா இந்த 2 சக்திகளை, பரிவர்த்தனை சக்தி மற்றும் உறுதி எனும் சக்தி, கோடிட்டு காட்டுகின்றார். ஒன்று, உறுதியில் குறை ஏற்பட்டு விடுகிறது. இந்த குறைக்கான காரணம் அலட்சியம், அடுத்தவரை பார்ப்பது ஆகிவிடும். செய்து கொண்டுதான் இருக்கிறோம். செய்வோம், கண்டிப்பாக செய்வோம். பாப்தாதா இதைத்தான் விரும்புகின்றார். இந்த ஆண்டு
ஒரு சொல்லுக்கு சதா காலத்திற்கும் விடை கொடுத்து விட வேண்டும் என்பது சொல்லட்டுமா, சொல்லவா? கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இந்த ஆண்டு பாப்தாதா காரணம் என்ற சொல்லுக்கு விடை கொடுக்க செய்ய விரும்புகின்றார். நிவாரணம் இருக்கட்டும், காரணம் முடிந்துவிடட்டும், பிரச்சனை முடிந்துவிடட்டும், தீர்வு சொரூபம் ஆகிவிட வேண்டும். காரணம் தன்னுடையதாக இருந்தாலும் சரி, கூட இருப்பவர்களுடையதாக இருந்தாலும் சரி, குழுவின் காரணமாக இருந்தாலும் சரி, சூழ்நிலையின் காரணமாக இருந்தாலும் சரி, பிராமணர்களின் அகராதியிலிருந்து காரணம் மற்றும் பிரச்சனை என்ற சொற்களை மாற்றம் செய்துவிட வேண்டும். தீர்வு மற்றும் நிவாரணம் ஆகிவிட வேண்டும். ஏனெனில் அநேகர் இன்று அமிர்த வேளையிலும் கூட பாப்தாதாவுடன் ஆன்மீக சம்பாசனை செய்யும்போது இந்த வார்த்தைகளைத்தான் கூறினார்கள். புத்தாண்டில் கொஞ்சம் புதுமை செய்வோம் என்று. ஆதலால் பாப்தாதா விரும்புகின்றார், இந்த புத்தாண்டில் மேலே குறிப்பிட்ட 2 வார்த்தைகளும் முடிந்துவிட்டது என்ற மகிழ்ச்சியில் கொண்டாடுங்கள். பரோபகாரிதானே காரணமாக இருந்தாலும் அல்லது வேறு யாராவது காரணமாக இருந்தாலும் சரி, பரோபகாரி ஆத்மாவாகி, ரகம்தில் ஆத்மாவாகி, சுப பாவனை, சுப காமனா உள்ளமுடையவராகி உதவுங்கள், அன்பை பெறுங்கள். அப்படியானால் இந்த புத்தாண்டுக்கு என்ன பெயர் சூட்டலாம்? இதற்கு முன்பு ஒவ்வொரு ஆண்டிற்கும் பெயர் சூட்டி இருந்தோம், நினைவிருக்கிறதா? ஆதலால் இந்த ஆண்டிற்கு பாப்தாதா சிரேஷ்ட சுப சங்கல்ப, திட சங்கல்ப, ஸ்நேகம், சகயோக சங்கல்ப ஆண்டு. இது பெயர் அல்ல, ஆனால் இப்படி பார்க்க விரும்புகின்றார். உறுதி என்னும் சக்தி, பரிவர்த்தனை சக்தி ஆகிய 2 சக்திகளையும் கூடவே துணையாக வைத்திருங்கள். யாராவது கொஞ்சம் எதிர்மறையாக சொன்னாலும் நீங்கள் மற்றவர்களுக்கு கோர்ஸ் கொடுக்கும்போது நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றம் செய்துவிடுங்கள் என்று கூறுகிறீர்கள் அல்லவா? அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய எதிர்மறையை ஆக்கப்பூர்வமானதாக செய்ய முடியாதா? வேறு யாராவது தீய சக்தியின் ஆதிக்கத்தில் இருந்தால் அந்த ஆதிக்க சக்தியின் மீது இரக்கம் கொள்ள வேண்டும். உங்களுடைய ஜட சித்திரம் உங்களுடையது தானே. பாரதத்தில் வெளிநாட்டினருக்கு கூட சித்திரம் இருக்கிறதல்லவா? அதற்கு பூஜையும் நடக்கிறது. தில்வாலா கோவிலில் உங்களுடைய சித்திரத்தை பார்த்தீர்கள் அல்லவா? மிகவும் நன்றாக இருக்கிறது. உங்களுடைய ஜட சித்திரம் இரக்கமுள்ளதாக இருக்கிறது. ஏதாவது ஒரு சித்திரத்திற்கு முன் சென்று என்ன வேண்டுகிறார்கள்? தயை புரியுங்கள், கருணை காட்டுங்கள், இரக்கம் காட்டுங்கள், மெர்சி மெர்சி என்கிறார்கள். ஆதலால் சதா முதலில் உங்கள் மீது இரக்கப்படுங்கள், பிறகு பிராமண பரிவாரத்தின் மீது இரக்கம் காட்டுங்கள். ஒருவேளை யாராவது தீய சக்திக்கு உட்பட்டிருந்தால், சமஸ்காரத்திற்கு வசப்பட்டிருந்தால், பலவீனமானவர்களாக இருந்தால், அந்த சமயத்தில் புரியாதவர்களாக இருப்பதால் அவர்கள் மீது கோபப்படாதீர்கள். கோபம் பற்றி தான் நிறைய ரிப்போர்ட் வந்து கொண்டிருக்கிறது. கோபம் இல்லாவிட்டாலும் அதன் வம்சத்தின் மீது அன்பு இருக்கிறது போலும். கோபம் இல்லாவிட்டாலும் கோபத்தின் குழந்தையாகிய ஆவேசம் இருக்கும். பொதுவாக குடும்பங்களில் நடக்கிறதல்லவா? பெரிய குழந்தைகள் மீது அன்பு குறைவாகவும் பேரன் பேத்திகள் மீது அன்பு அதிகமாகவும் இருக்கும். ஆகவே கோபம் தந்தை என்று வைத்து கொண்டால் அதன் குழந்தைகள் உல்டா, நசா. இந்த போதைகள் பலவிதமானது. புத்திசாலி என்ற நசா, கடமையின் போதை, சேவையில் ஏதாவது ஒரு சிறந்த பாத்திரத்தின் போதை, இவையெல்லாம் ஆவேசமாகும். ஆதலால் தயாளு, கிருபாலு ஆகுங்கள். பாருங்கள், புத்தாண்டில் இனிப்புகள் வழங்கி வாயை இனிப்பாக்கி விடுகிறார்கள். வாழ்த்துக்கள் அளிக்கிறார்கள், இனிப்பு வழங்குகிறார்கள் தானே. ஆதலால் ஆண்டு முழுவதிலும் கசப்பான கோபத்தை காட்டவே கூடாது. உலகினர் இனிப்பு வழங்கி வாய் இனிக்க செய்கிறார்கள். ஆனால்
நீங்களோ வாயை மட்டும் இனிப்பாக்குவதில்லை, முகத்தையும் மலரச் செய்து விடுகிறீர்கள். சதா உங்களுடைய முகம் ஆன்மீக அன்பு நிறைந்ததாக இருக்கட்டும், புன்சிரிப்புடையதாக இருக்கட்டும். கோபம் கூடவே கூடாது. மெஜாரிட்டி எப்போது பாப்தாதாவுடன் ரூரிஹான், அதாவது அமிர்த வேளை ஆன்மீக சம்பாசனை செய்கிறார்களோ அந்த சமயத்தில் தங்களுடைய உண்மையான விஷயங்களையே கூறுகின்றார்கள், வேறொன்றும் கூறுவதே இல்லை. ஆதலால் கூடுதலாக ரிசல்ட்டில் மற்ற விகாரங்களை விட கோபம் அல்லது கோபத்தின் குழந்தை குட்டிகளை பற்றிய அறிக்கைதான் அதிகமாக இருக்கிறது. ஆதலால் பாப்தாதா இந்த புத்தாண்டில் இந்த கசப்பை நீக்கிவிட வேண்டும் என்று விரும்புகிறார். அநேகர் தங்கள் உறுதிமொழியில் நாங்கள் விரும்புவதில்லை, ஆனால் வந்துவிடுகிறது என்று எழுதியிருக்கிறார்கள். இதற்கான காரணம் என்ன என்பதை பற்றி பாப்தாதா கூறிவிட்டார். அதாவது இதற்கு காரணம் உறுதியில் குறை இருக்கிறது என்று. தந்தையின் முன்னிலையில் சங்கல்பம் மூலமாக வாக்கும் கொடுக்கிறார்கள். ஆனால் உறுதி என்பது எப்படிப்பட்ட ஒரு சக்தியாக இருக்கிறது என்றால், உலகினரும் கூட என்ன சொல்கிறார்கள்? உயிரே போவதாக இருந்தாலும் சரி, சொன்ன சொல் தவறமாட்டேன் என்று கூறுகிறார்கள். மரணமே வரினும் தலை குனிய வேண்டி இருந்தாலும், மாற வேண்டி இருந்தாலும், சகித்து கொள்ள வேண்டி இருந்தாலும் சரி, கொடுத்த வாக்கில் உறுதியாக இருப்பவர்கள் வெற்றி மூர்த்திகள். ஏனெனில் உறுதிதான் வெற்றிக்கான சாவி. எல்லோரிடமும் சாவி இருக்கிறதல்லவா? இருக்கிறது. ஆனால் வேண்டிய சமயத்தில் காணாமல் போய்விடுகிறது. அப்படியானால் என்ன செய்யப் போகிறீர்கள்? புத்தாண்டில் புதுமை செய்யத்தான் வேண்டும். சுயத்திற்கும் சக யோகிகளாக இருப்பவர்களிடமும் பரிவர்த்தனை வேண்டும். புதிய மாற்றம் கொண்டு வர வேண்டும். பின்னால் அமர்ந்திருப்பவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? செய்ய வேண்டுமல்லவா? முதலில் பெரியவர்கள் செய்வார்கள் அல்லவா? பிறகு அதை பார்த்து சிறியவர்களாகிய நாம் செய்யலாம் என்று நினைக்கக்கூடாது. சிறியவர்கள் பாபா சமானம். ஒவ்வொரு குழந்தையும் தந்தைக்கு அதிகாரிதான். ஒரு கால் நீங்கள் முதன்முறையாக வந்திருக்கலாம், ஆனால் மேரா பாபா என்று சொன்னால் அதிகாரிதான். ஸ்ரீமத் படி நடப்பதற்கும் அதிகாரி, மேலும் சர்வ பிராப்திகளுக்கும் அதிகாரி. டீச்சர்கள் தங்களுக்குள் புரோகிராம் செய்ய வேண்டும். வெளிநாட்டினரும் பாரதவாசிகளும் சேர்ந்து கலந்து ஆலோசித்து திட்டம் தீட்டுங்கள். பாப்தாதா அன்பளிப்பு தருவார். எந்த மண்டலம் முதல் நம்பரில் வருவதானாலும் சரி, வெளிநாட்டினராகட்டும் இந்தியாவாகட்டும், எந்த ஜோன் முதல் நம்பரில் வருகிறதோ அந்த ஜோனுக்கு பாப்தாதா தங்க கோப்பை அன்பளிப்பாக அளிப்பார். உங்களை மட்டும் பரிவர்த்தனை செய்து கொண்டால் மட்டும் போதாது. உடன் இருப்பவர்களிடமும் மாற்றம் உண்டாகும்படி செய்ய வேண்டும். ஏனென்றால் பாப்தாதா பார்த்தார், குழந்தைகள் மாறாமல் இருப்பதன் காரணமாக உலக மாற்றம் தாமதமாகி கொண்டிருக்கிறது. மேலும் ஆத்மாக்கள் புதிய புதிய விதமான துக்கத்திற்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். துக்கம் அசாந்திக்கு புது புது காரணங்கள் உருவாகி கொண்டே இருக்கின்றன. ஆதலால் தந்தை குழந்தைகளின் துக்க குரலை கேட்டு மாற்றம் வேண்டும் என்று விரும்புகின்றார். ஆதலால் ஹே மாஸ்டர் சுகஹர்த்தா, அதாவது சுகத்தை கொடுக்கும் வள்ளல்களே, அதாவது சுகதாதான்னு சொல்கிறாங்க. சுகதாதா அப்படின்னா சுகத்தை கொடுக்கும் வள்ளல்களே, குழந்தைகளே, துக்கப்பட்டு கொண்டிருப்பவர்கள் மீது இரக்கம் காட்டுங்கள். பக்தர்களும் கூட பக்தி செய்து செய்து களைப்படைந்து விட்டனர். பக்தர்களுக்கும் கூட முக்தி கிடைக்க செய்யுங்கள். இரக்கம் வருகிறதா இல்லையா? உங்களுக்கான சேவையிலேயே, உங்களுடைய தினசரி கால அட்டவணையிலேயே மூழ்கிவிட்டீர்களா? நீங்களும் நிமித்தம் தானே. பெரியவர்கள் மட்டுமே பொறுப்பாளர்களா? ஒவ்வொரு குழந்தைகளும் யாரெல்லாம் மேரா பாபா என்று சொன்னார்களோ, ஏற்றுக்கொண்டார்களோ, அவர்கள் எல்லாமே நிமித்தமானவர்கள்தான்.
புத்தாண்டில் ஒருவருக்கொருவர் அன்பளிப்பு வழங்கிக் கொள்கிறார்கள் அல்லவா? ஆகவே நீங்கள் பக்தர்களின் ஆசையை நிறைவேற்றுங்கள். இந்த அன்பளிப்பு கிடைக்கும்படி செய்யுங்கள். இந்த அன்பளிப்பு தாருங்கள். பிராமண பரிவாரத்தில் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் மனப்பூர்வமான அன்பு மற்றும் சகயோகம் என்ற அன்பளிப்பு தாருங்கள். உங்களிடம் அன்பளிப்பு இருப்பு, அதாவது ஸ்டாக் இருக்கிறதா? அன்பு இருக்கிறதா? உதவி செய்யும் மனப்பான்மை இருக்கிறதா? முக்தி கிடைக்க செய்வதற்கான சக்தி இருக்கிறதா? யாரிடம் ஸ்டாக் நிறைய இருக்கிறதோ அவர்கள் கையை உயர்த்துங்கள். ஸ்டாக் இருக்கிறதா? ஸ்டாக் குறைவாக இருக்கிறதா? முதல் வரிசையில் அமர்ந்திருப்பவர்களிடம் ஸ்டாக் இருக்கிறதா? எல்லோருமே உயர்த்தினார்களா? ஸ்டாக் இருக்கிறதா? அப்படியானால் ஸ்டாக் வைத்துக்கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? சேமித்து வைத்திருக்கிறீர்கள். டீச்சர்களிடம் ஸ்டாக் இருக்கிறதா? அப்படியானால் கொடுங்களே. பரந்த மனம் உடையவராகுங்கள். மதுபன் வாசிகள் என்ன செய்வீர்கள்? ஸ்டாக் மதுபனில் இருக்கிறதா? மதுபனிலோ நாலா பக்கமும் ஸ்டாக் நிரம்பி இருக்கிறது. ஆகையால் இப்போது வள்ளலாகுங்கள். சேமிப்பதோடு நின்று விடாதீர்கள். வள்ளலாகுங்கள். கொடுத்து கொண்டே இருங்கள். சரியா? நல்லது. பாப்தாதா பார்ப்பார். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஜூனும் தங்களுடைய ரிசல்ட் ஓகே அல்லது ஓகே இல்லையென்றால் அதில் ஒரு கோடிட்டு அனுப்பட்டும். ஒருவேளை ஓகே இல்லையென்றால் வேறொன்றும் எழுதக்கூடாது. கடிதத்தை யாரும் படிக்க மாட்டார்கள். கடிதம் பெரிதாக இருந்தால் படித்து பார்ப்பதற்கு நேரம் இருக்காது. ஆதலால் ஓகே என்று மட்டுமே எழுதவும். ஓகே இல்லையென்றால் இடையில் ஒரு கோடு போட்டு விடுங்கள், போதும். இதன் மூலம் இன்னும் மார்ஜின் இருக்கிறது என்பது தெரிந்துவிடும். ஜோன் இல்லையென்றால் ஒவ்வொரு சென்டரும் எழுதட்டும். எல்லா சேவையிலும் பக்தர்களுக்கு, துக்கமாக இருப்பவர்களுக்கு, பிராமணர்களுக்குள் இந்த 3 சேவையில் ஓகே அல்லது ஒரு கோடு, பரிவர்த்தனை சக்தி, உறுதி எனும் சக்திகளை நல்லவிதமாக பயன்படுத்த வேண்டும். நன்று. சேவையின் வாய்ப்பு டெல்லி, ஆக்ரா. நல்லது. பாருங்கள், ஸ்தாபனை காரியத்தில் ஆரம்பத்தில் டெல்லிதான் நிமித்தமாக இருந்தது. பாம்பேயும் கொஞ்சம் துணையாக இருந்தது. ஆனால் டெல்லி ஸ்தாபனை காரியத்தில் நிமித்தமாய் இருந்தது என்றால் ஸ்தாபனையில் இருந்தவர்கள் கோல்டன் கப் பெறுவதில் நிமித்தம் ஆவீர்களா? இந்த தடவை பாப்தாதா கோல்டன் கப் தயார் செய்வித்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு பேர் வாங்குவார்கள் என்று பார்க்கலாம். ஆனால் டெல்லி நம்பர் 1 ஆகத்தான் வேண்டும். அப்படித்தானே? ஆவோம் அல்ல, ஆகியே தீர வேண்டும் என்று சரியாக சொல்பவர்கள் கை உயர்த்துங்கள். நம்பர் 1 ஆகத்தான் வேண்டும். ஆவோம், யோசிப்போம், இப்படி ஓம் ஓம் என்று சொல்பவர்கள் இல்லைதானே? மாவீரர்கள் பாருங்கள், பாப்தாதா மற்றும் உங்களுடைய மம்மா நேர்முகமாக டெல்லியையும் பாம்பாயையும் பாலனை செய்திருக்கின்றார்கள். மற்ற இடங்களுக்கும் சென்றிருக்கிறார்கள் என்றால் அது கொஞ்சம்தான். ஆனால் டெல்லி மற்றும் பம்பாய் ஆகிய 2 நகரங்களிலும் பாப்தாதாவும் மம்மாவும் நேர்முக பாலனை கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே டெல்லிக்காரர்களுக்கு நசா இருக்கிறதல்லவா? இதிலும் கூட நம்பர் 1 ஆக முடியாதா என்ன? உறுதியான நிச்சயம் நிச்சயிக்கப்பட்டுவிட்டு வெற்றியாக ஆக்கிவிடுகிறது. உறுதி என்பதை குறைவாக பயன்படுத்துகிறீர்கள். பார்க்கலாம், செய்வோம், ஆகிவிடும் என்பது போன்ற ஐயப்பாடுகள் வந்துவிடுகின்றன. நல்லது. டெல்லிக்காரர்கள் முன் உதாரணம் ஆக வேண்டும். யார் முன் உதாரணம் ஆகிறார்களோ அவர்களுக்கு முழு பரீட்சையிலும் அதிக மார்க்குகள் கிடைத்து விடுகிறது. ஆகவே நீங்கள் எல்லோருமே மார்க் வாங்கக்கூடியவர்கள்தானே? டீச்சர்ஸ் வாங்குவீர்களா? நல்லது. இனி என்ன கடிதம் வரும்? ஓகேவா அல்லது கோடு போட்டதா? கோடு போட்டது அனுப்பக்கூடாது. ஓகே தான் அனுப்ப வேண்டும். ஏனென்றால் டெல்லி மீது எல்லோருடைய பார்வையும் இருக்கத்தான் செய்கிறது. எல்லா பிராமணர்களுக்கும் கூட டெல்லியில் ராஜ்யம் செய்ய வேண்டும் என்பதாக இருக்கிறது. ஆகவே டெல்லிக்காரர்களாகிய நீங்கள் முதலில் செய்து முடிக்க வேண்டியதாக இருக்கும் அல்லவா? நல்லது.
டெல்லிக்காரர்கள் வேறென்ன செய்வீர்கள்? ஏதாவது புதிய திட்டம் தயாரித்திருக்கிறீர்களா? ஏனென்றால் டெல்லியையும் பாம்பேயும் ஆதியிலிருந்து இன்று வரையிலும் ஏதாவது ஒரு புதுமைக்கு நிமித்தமாகியே வந்திருக்கிறார்கள். ஆகவே இப்போதும் கூட டெல்லிக்காரர்கள் திட்டம் சுருக்கமாகவும் இருக்க வேண்டும், அதிக வெற்றியையும் தர வேண்டும். அப்படி ஏதாவது திட்டம் தீட்டுங்கள். இதனை எல்லோரும் பின்பற்றும்படியாகவும் இருக்க வேண்டும், சுருக்கமாகவும் இருக்க வேண்டும், வெற்றி மூர்த்தியாகவும் ஆக வேண்டும். நல்லது. பாதி சபையில் டெல்லிதான் இருக்கிறது போலும். எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. ஆகவே கோல்டன் கப் வாங்குபவர்கள் தானே. பாப்தாதா முதல் நம்பர் என்று பெயர் வைக்கட்டுமா? வைக்கலாமா? முன்னால் இருப்பவர்கள் எல்லோரும் இதில் சகயோகிகளாக இருக்க வேண்டும். முதலில் சுய பரிவர்த்தனை, அடுத்து உடன் இருப்பவர்களுடைய பரிவர்த்தனை. உடன் இருப்பவர்கள் என்றால் உங்களுக்குள்ளே இருக்கும் 4-5 பேர்கள் அல்ல. டெல்லி நிவாசிகள் அனைவருமே சாத்தி. இதனை அடுத்து விஸ்வ பரிவர்த்தனை. இதில் உதவி செய்ய வேண்டும். நல்லது. ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டே உள்ளபூர்வமான அன்பை கொடுத்து கொண்டே முன்னேறி செல்லுங்கள். நல்லது. தைரியம் இருக்கிறதா? டெல்லியில் தைரியம் இருக்கிறது. ஆனால் குழுவில் இணக்கமான ரூபத்தில் தைரியத்தை பிரத்யட்சம் செய்து காட்டுங்கள். எல்லோருடைய பார்வையும் டெல்லி மீது இருக்கிறது. நன்று. சேவையில் அதிக விருப்பமுள்ளவர்களாக இருக்கிறீர்கள். இதற்கு வாழ்த்துக்கள். உங்களுடைய புண்ணிய கணக்கை சேமித்து விட்டீர்கள். நல்லது. சிந்தி குரூப் எழுந்திருங்கள். உங்களுக்கு ஒரு சிறப்பு நசா இருக்கிறதா? நசா இருக்கிறதா? நல்ல நசா, தவறான நசா அல்ல. பாப்தாதாவிற்கு சிந்து வரவேண்டியதாக இருந்தது. இதனால் சிந்திக்காரர்களுக்கு பாக்கியம் இருக்கிறதல்லவா? இந்த நல்ல நஷா இருக்கிறது. ஆதி ரத்தினங்கள் ஆதி ஸ்தாபனை சிந்துவில்தான் உண்டானது. மேலும் இந்த குரூப் மிகவும் நன்றாக தயாராகி இருக்கிறது. பாப்தாதா பார்க்கின்றார். ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குழு ரூபத்தில் நல்ல குரூப் தயாராகி வந்து கொண்டு இருக்கிறார்கள். விசேஷமாக ஒருவர் இன்னொருவருக்கு உற்சாகம் உண்டாக்கக்கூடிய நல்லவர்களாக இருக்கிறார்கள். இப்போது உங்கள் குரூப் என்ன செய்ய போகிறது? விசேஷமாக சிந்தி குரூப் என்ன செய்யும்? என்ன செய்வீர்கள்? ஏதாவது அற்புதம் செய்து காட்டலாம் அல்லவா? சிந்தி சம்மேளன் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய குரூப் நன்றாக இருக்கிறது. மேலும் இந்த குரூப்பில் உள்ள ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு விசேஷ காரியத்தில் நிமித்தமாகலாம். ஏனென்றால் மெஜாரிட்டி யுகல் தனியாக வந்திருப்பவர்கள் குறைவு. எங்கே தம்பதியராக சேர்ந்து வருகின்றார்களோ அங்கு ஒரு வழி ஒற்றுமை இருக்கும். இவர்கள் சேவை மிக நன்றாக செய்ய முடியும். முன் உதாரணம் அல்லவா? நீங்கள் குடும்பத்திலிருந்து பிரிந்து விடவில்லை. குடும்பத்தினரோடு சேர்ந்து இருக்கின்றீர்கள். எல்லோருமே ஒரே வழியில் செல்கிறீர்கள். உங்களுடைய ஒரு சிறு பேச்சும் கூட சேவை செய்ய முடியும். இனி மேலும் உங்கள் குரூப் எண்ணிக்கையை கொஞ்சம் அதிகப்படுத்துங்கள். சிறிய குரூப் என்றும் சொல்ல முடியாது, நடுத்தரமாக உள்ளது. இதை இன்னும் கொஞ்சம் பெரிதாக்குங்கள். ஊக்கம் உற்சாகத்தில் கொண்டு வாருங்கள். ஒரு ஆண்டில் ஒரு முறைதான் வருகிறீர்கள். இந்த குரூப்பின் சேவையில் நிமித்தமாக்கக்கூடிய அந்தஸ்துடைய சிலரை சேருங்கள். தாதி ஜாதகி கூறினார்கள், தாதாராம், தாத்தா ரத்னசந்த் குடும்பத்தினர் உலகம் முழுவதிலும் பரவலாக இருக்கிறார்கள். ஆம், இது பிரசித்தமான குடும்பம். பாருங்கள், இந்த 2 குடும்பங்களில் உள்ளவர்கள் யாராவது நிமித்தமாகட்டும். ஒரு ரத்தன் சந்தின் விசேஷம் என்னவென்றால் ஒன்றும் யோசிக்கவே இல்லை. ஸ்வாஹா. ஊக்கம் உற்சாகம் காட்டினார். பிரம்மா பாபாவை பின்பற்றினார். இப்போது அவருடைய குடும்பம் அவருடைய ஆசீர்வாதத்தால் மிக நல்ல முறையில் நடந்து கொண்டே இருக்கிறது. மேலும் ராம் சாவித்ரி மனப்பூர்வமாக சேவையில் நிமித்தமானார். தக்க நேரத்தில் சகயோகி ஆனார். அவருடைய ஆசிகள் அவருடைய பரிவாரத்திற்கு உண்டு. வேலை செய்தது அவர். பெயர் புகழ் அவருடைய குடும்பத்திற்கும் வந்தது. இது அவருடைய தியாகம். அவருடைய தியாகத்தின் பாக்கியம் உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. குரூப் நன்றாக இருக்கிறது. உங்களுடைய குரூப் பாப்தாதாவிற்கு
பிடித்தமானதாக இருக்கிறது. நல்லது, வாழ்த்துக்கள். எல்லா பரிவாரத்தின் சார்பாகவும் பாப்தாதாவின் சார்பாகவும் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நல்லது. வெளிநாட்டு குழந்தைகளின் ரீட்ரீட் நடந்து கொண்டிருக்கிறது. குழந்தைகள் பாடல் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். பாபாவிற்கு குழந்தைகளிடமும் குழந்தைகளுக்கு பாபாவிடமும் அன்பிருக்கிறதல்லவா? நல்லது. எப்படி குழந்தைகள் ஊக்கம் உற்சாகத்துடன் தங்களுடைய திட்டத்தை இங்கே தீட்டுகிறீர்களோ இதே போல அவரவருடைய பிரதேசங்களிலும் கூட குழந்தைகளின் குரூப்பை அதிகரியுங்கள். எந்த குழந்தை அதிகத்திலும் அதிகமான குழந்தைகளின் குரூப் தயார் செய்வார்களோ அவருக்கு அன்பளிப்பு வழங்கப்படும். பாப்தாதாவிற்கு குழந்தைகள் பிரியமானவர்களாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் குழந்தைதான் மனதிற்கு பிடித்தமானவர்கள். நல்லது. குழந்தைகள் எப்போதாவது கோடப்படுவதில்லை தானே? சில சமயம் அப்படி இருக்கிறார்களா? கொஞ்சம் கொஞ்சம் அப்படி நடந்து கொள்கிறார்கள். ஆகவே இந்த ஆண்டு அவரவர் சென்டர்களில் உங்களுடைய முடிவை எழுத வேண்டும். பிறகு டீச்சர் இந்த ஆண்டு இந்த குழந்தை கோபப்படவே இல்லை என்று எழுதி அனுப்புவார். இப்படி நல்ல புருஷார்த்தம் செய்தால் அன்பளிப்பு கொடுக்கப்படும். நல்லது. அடுத்து இரட்டை வெளிநாட்டினர். வெளிநாட்டினர் விருத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் மீதமுள்ள அநேக தேசங்களிலும் கூட ஊக்கம் உற்சாகத்தோடு முன்னேறிக்கொண்டும் இருக்கிறார்கள். பாப்தாதாவிற்கு இதை பார்த்து மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனெனில் நடைமுறையில் இரக்கத்துடன் ஆத்மாக்கள் மீது இரக்கம் காட்டுகிறார்கள். சேவையில் உற்சாகமும் இருக்கிறது. மேலும் சேவையை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். இனி தீவிர முயற்சி 2 மடங்காக செய்து கோல்டன் கப் வெளிநாட்டினர் வாங்கிக் கொள்ளட்டும். வாங்க முடியும். எல்லோரிடமிருந்தும் இமெயில் உங்களுக்கு வரும். ஓகே ஓகே என்று வரும். அதிகப்படியாக வராது. நீங்கள் படிக்க வேண்டியதாகிவிடும் அல்லவா? போதும், ஓகே, அவ்வளவுதான். தந்தையும் கூட ஓகே என்று அனுப்புபவர்களுக்கு மறைமுகமான அன்பான ஆசிகளை பொழிவார். வா பச்சே வா, அதாவது ஆஹா குழந்தைகளே ஆஹா என்று புகழ் பாடுவார். பாரதவாசிகளானாலும் வெளிநாட்டினரானாலும் சரி. ஆனாலும் சில குழந்தைகள் குப்த ரூபத்தில் தீவிர புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் பாப்தாதாவிடம் பட்டியல் இருக்கிறது. பாரதத்திலும் இருக்கிறார்கள், வெளிநாட்டிலும் இருக்கிறார்கள். ஆனால் பாப்தாதா வெகு காலத்திற்கு இப்படி பார்க்க விரும்புகின்றார். செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வெகு காலம் செய்ய வேண்டும். இதனை பாப்தாதா யாரெல்லாம் வெகு காலம் தீவிர முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பட்டியல் வைத்து கொள்கின்றார். இடையிடையே சற்று தீவிரம் குறைந்துவிட்டால் வெகு காலம் என்பது துண்டிக்கப்பட்டு விடும். ஆதலால்தான் பாப்தாதா பட்டியல் எடுக்கின்றார். இப்போது கொஞ்ச பேர்தான் இருக்கின்றார்கள். ஆக வேண்டியது எல்லோருமே தான். பாரதவாசிகளும் ஆக வேண்டும், வெளிநாட்டினரும் ஆக வேண்டும். ஆனால் ஒரு சிலர் குப்தமாக நன்றாக இருக்கிறார்கள். பாப்தாதா எண்ணிக்கை வைத்து கொண்டிருக்கின்றார். இப்போது வெகு காலத்திற்கு கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் வெகு காலம் வெற்றியாளர்களாக இருப்பவர்கள் வெகு காலம் அரைக்கல்பம் முழுமையாக ராஜ்யத்திற்கு அதிகாரி ஆவார்கள். ஒருவேளை அவ்வப்போது மட்டுமே செய்து வந்தால் பாதி பாகம் செய்தோம், 3/4 பாகம் செய்தோம் என்றிருந்தால் இரட்டை பாக்கியமும் அவ்வளவுதான் கிடைக்கும். ஆகையால் இரட்டை வெளிநாட்டினருக்கு விசேஷமாக நன்றி சொல்கின்றேன். ஏனென்றால் கவனம் கொடுக்கிறார்கள். என்றாலும் இடையிடையே டென்ஷனாகவும் ஆகிவிடுகிறார்கள். இனி டென்ஷன் முடிந்துவிட்டது. அட்டென்ஷன் இப்படிப்பட்ட லிஸ்டில் வந்துவிடுங்கள். வெகு கால தீவிர முயற்சியாளர்கள் அவ்வப்போது மட்டும் அல்ல, தொடர்ச்சியாக. சரிதானா? சரி, பாப்தாதா பார்க்கின்றார். நம்பிக்கை நட்சத்திரங்கள் நடைமுறையில் மேடையில் வந்து விடுவார்கள். சரிதானே? அப்படித்தான் இருக்கிறீர்கள் அல்லவா? நம்பிக்கை நட்சத்திரங்கள் தானே? தந்தையின் நம்பிக்கைக்குரிய நட்சத்திர குழந்தைகள். நல்லது, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அகில உலக இளைஞர்கள் குழுக்கள். இளைஞர் குழுவின் சிறப்பு எது பிரசித்தமாக இருக்கிறதென்றால், இளைஞர்கள் என்ன விரும்புகிறார்களோ அதை செய்ய முடியும்.
ஆகவே இந்த ஆண்டு யூத் குரூப்பில் வந்துள்ள நீங்கள் என்ன சங்கல்பத்தை பூர்த்தி செய்ய போகிறீர்கள்? பாப்தாதா என்ன கூறினார்? இளைஞர் குழு என்றால் செயலில் காட்டுபவர்கள். செய்வீர்களா? நிவாரண சொரூபம். காரணம் அல்ல, நிவாரணம். தீர்வு சொரூபம். உங்களுக்குள் கொடுப்பதும் எடுப்பதுமாக பரிமாறிக்கொள்கிறீர்கள் அல்லவா? ஆகையால் இந்த ஒரு லட்சியத்தை வைத்துக்கொண்டே இருங்கள். வெகு காலம் தீர்வு சொரூபமாகி பறந்துவிட வேண்டும். காரணம் வரும், ஆனால் இளைஞர்களாகிய உங்களிடம் சக்தி இருக்கிறது. இந்த பலத்தின் மூலம் காரணத்தை நிவாரணமாக மாற்றிவிட வேண்டும். என்ன செய்வது? இந்த காரணம் இருக்கிறதல்லவா என்று இளைஞர்கள் சொல்ல முடியாது. சக்திவான்கள், சரியா? இந்த ஹோம்ஒர்க் வீட்டு பாடத்தை செய்வீர்களா ஹோம்ஒர்க்? நல்லது. ரிசல்ட் எழுதி கொண்டே இருக்க வேண்டும். ஓகே ஓகே என்ற ரிசல்ட் எழுத வேண்டும். நன்று. பாப்தாதாவிற்கு இளைஞர் குரூப் மீது மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது. செய்து கொண்டிருக்கிறார்கள். பிளான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது நடைமுறைப்படுத்தி காட்டுங்கள். உங்களை யார் பார்த்தாலும் இவரோ ஃபரிஸ்தா என்று கூற வேண்டும். ஃபரிஸ்தா ஃபரிஸ்தாவாக தெரியட்டும். ஃபரிஸ்தாவின் நடத்தை பறக்கும் கலை, கீழே மேலே அல்ல. பறப்பவர் பறக்க வைப்பவர். பலவீனமானவர்களையும் பறக்க வைப்பவர்கள். கீழே இறங்கி விடுபவர்கள் அல்ல. ஆதலால் இப்படிப்பட்ட திட்டம் தீட்டியுள்ளீர்களா? இப்படி யோசித்திருக்கிறீர்களா? யாராவது அற்புதம் செய்து காட்டுங்கள். மற்றபடி நன்றாக இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் சந்திக்கிறீர்கள். இது மிகவும் நல்லது. ஊக்கம், உற்சாகம் அதிகரிக்கிறது. இப்போதைய முடிவையும் கேட்டேன். கொஞ்சம் தயார் செய்திருக்கிறார்கள். கடிதங்கள் எழுதியிருப்பதை பற்றி அறிவேன். இப்படி நன்றாகவே செய்திருக்கிறார்கள். நல்ல புருஷார்த்தமும் செய்திருக்கிறார்கள். இப்போது எல்லோருடைய துண்டு கடிதங்கள் கீழே விழுந்தால் நல்லதுதான். சதவிகிதமல்ல. நன்று. எல்லோரும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். பாபாவின் ஆசைகளை பூர்த்தி செய்வோம். வெளிநாட்டிலும் பாரதத்திலும் இணைந்து சேவை செய்வோம். இப்படிப்பட்ட சங்கல்பம் இருக்கிறது. இதற்கான பிளான் தயாரிப்போம். நன்று. அச்சா, நீங்கள் எல்லோருமே மதுவனத்தின் அலங்காரம். பாருங்கள், நீங்கள் எப்போது இங்கு வருகின்றீர்களோ அப்போது மதுபன் எவ்வளவு அழகாக காணப்படுகிறது. மதுபன் வருவது பிரியமாக இருக்கிறதா, கஷ்டமாக இருக்கிறதா? கஷ்டப்பட வேண்டி இருக்கிறதா, கஷ்டமாக இருக்கிறதா, அல்லது குசியாக இருக்கிறதா? நல்லது. இப்போது ஒவ்வொருவரும் உங்களை மனதின் மாலிக் என்று அனுபவம் செய்து ஒரு செகண்டில் மனதை ஒருமுகப்படுத்த முடியுமா? கட்டளையிட முடியுமா? ஒரு செகண்டில் உங்களுடைய ஸ்வீட் ஹோம், அதாவது சாந்திதாம், இனிமையான வீடு சென்றடைந்து விடுங்கள். ஒரு செகண்டில் உங்களுடைய ராஜ்யமான சொர்க்கத்திற்கு சென்று விடுங்கள். மனம் உங்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறதா அல்லது சஞ்சலமாக இருக்கிறதா? மாலிக் தகுதியுள்ளவராக சக்திவானாக இருக்கும்போது மனம் ஏன் கட்டளைக்கு கீழ்ப்படியாது? இப்படி நடக்க முடியாது. மனம் கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். ஆகவே இப்போது அபியாசம் செய்யுங்கள். இப்போது எல்லோரும் ஒரு நொடியில் உங்களுடைய ஸ்வீட் ஹோம் சென்றடையுங்கள். இந்த அபியாசம் முழு நாளும் இடையிடையே செய்ய வேண்டும் என்பதில் கவனம் வையுங்கள். மனதின் ஏகாக்கிரதா தன்னையும் வாயுமண்டலத்தையும் சக்திசாலியாக ஆக்குகிறது. நன்று. நாலா பக்கங்களிலுமுள்ள எல்லோருக்கும் மிகவும் அன்பான, எல்லோருக்கும் சகயோகி சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு, நாலா பக்கமுமுள்ள வெற்றி குழந்தைகளுக்கு, நாலா பக்கமுமுள்ள பரிவர்த்தனையான சக்திவான் குழந்தைகளுக்கு, நாலா பக்கமுமுள்ள சதா சுயத்தை பிரத்யட்சம் செய்வது மூலமாக தந்தையை பிரத்யட்சம் செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு, சதா சமாதான் சொரூப விஸ்வ பரிவர்த்த குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் உள்ளத்தின் ஆசிகளை ஏற்றுக்கொள்வீர்களாக. இத்தோடு எல்லா குழந்தைகளுக்கும் யார் தந்தையின் தலை கிரீடமாக இருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட சிர்தாஜ் குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் நமஸ்தே. தாதிகளுடன் எல்லோரும் உங்களுடைய சிரித்த முகத்தை பார்க்க விரும்புகிறார்கள். பாருங்கள், உங்களை பார்த்து எல்லோரும் புன்முறுவல் செய்கிறார்கள். நல்லது. நீங்கள் எல்லோருக்கும் உள்ளபூர்வமான அன்பை கொடுத்திருக்கிறீர்கள். ஆகையால் எல்லோருடைய உள் அன்பானது உங்களுக்கு லிஃப்ட் போல முன்னேறி கொண்டிருக்கிறது. ஏணிப்படியில் ஏறப்போவதில்லை. லிஃப்டின் மூலம் சென்றடைந்து விடுவீர்கள்.
எல்லா தாதிகளையும் பார்த்து மகிழ்ச்சியாக இருக்கிறதல்லவா? ஏனெனில் தாதிகள் சுயநலமில்லாத சேவை செய்திருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் உள்ளத்தின் ஆசிகளால் பாலனை செய்திருக்கிறீர்கள். அருகாமையில் கூடவே இருப்பவர்களானாலும் தூரமாக இருப்பவர்களானாலும் சரி, ஆசிகளால், அன்பால் ஒரு செகண்ட் ஆசிகள் நிறைந்த திருஷ்டி அல்லது ஆசிகள் நிறைந்த சங்கல்பம் பாலனை செய்துவிடுகிறது. நீங்கள் எல்லோரும் தாதியிடமிருந்து திருஷ்டி வாங்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் அல்லவா? தாதிகள் எந்த ஒரு சிறப்புத்தன்மை உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார்களோ அதன் மூலம் நீங்களும் கூட ஒரு செகண்டில் அன்பை கொடுத்து குசிப்படுத்துங்கள். யார் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் சரி, உளமாற அன்பு செலுத்துங்கள். பேச்சு மூலமாக மட்டுமல்ல, வெளிப்படையாகவும் அல்ல. உள் அன்பானது யாரையும் அன்பானவராக்கி விட முடியும். எப்படி தாதிகள் சீக்கிரமாக மனமுடைந்து போய்விட மாட்டார்கள். இவர் ஒன்றும் மாறமாட்டார், இது இப்படித்தான் நடக்கும் என்று நினைக்கவும் மாட்டார்கள். சதா சுபமான நம்பிக்கை வைப்பார்கள். பாப்தாதாவை பின்பற்றுபவர்கள். பாப்தாதாவிடம் முதன்முறையாக சந்திக்க வந்தபோது எப்படி வந்தீர்கள்? 63 ஜென்ம பாவங்கள் நிறைந்தவர்களாகத்தானே வந்தீர்கள். ஆனால் பாப்தாதா நம்பிக்கை தீபங்கள் என புரிந்து உங்களை பிரகாசிக்கின்ற நட்சத்திரங்களாக ஆக்கிவிட்டார். உங்களை வெறுக்கவில்லை, மனமுடைந்து விடவில்லை. களைப்படையக்கூடாது. அன்பு மற்றும் இது போலவே நீங்களும் இந்த ஆண்டு யாரை பற்றியும் மனமுடைந்து விடக்கூடாது. உதவி செய்து கொண்டே இருக்க வேண்டும். பாசிட்டிவாக பரிவர்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நெகட்டிவை பார்க்கக்கூடாது. இந்த ஆண்டிலேயே சமயத்தை சமீபத்தில் கொண்டு வர வேண்டும். அப்படிப்பட்ட வாயுமண்டலத்தை உருவாக்குங்கள். எங்கேயும் யாரிடமும் வேறு பாவனை என்பது இருக்கவே கூடாது. சுப பாவனை மற்றும் சுப அபிலாசை கீழே விழுந்துவிட்ட தீய ஆதிக்கத்திற்குள்ளாக்கி விட்ட ஆத்மாக்களுக்கு தங்களுடைய உதவியை கொடுத்து மேலே தூக்கிவிடுங்கள். எல்லோரும் எழுந்து பரப்பீர்கள். எல்லோருடைய பார்வையிலும் எங்கு பார்த்தாலும் ஃபரிஸ்தாக்கள் சுற்றி கொண்டிருப்பதாகவே காண்பார்கள். இந்த சாட்சாத்காரம் நடக்கும். இந்த சிருஷ்டியில் இந்த ஃபரிஸ்தாக்களின் கூட்டம் நம்மை எழுப்புவதற்காக எங்கிருந்து வந்தார்கள் என்ற அனுபவம் செய்வார்கள். ஆதலால் ஒருவரை ஒருவர் ஃபரிஸ்தா சொரூபத்திலேயே பாருங்கள். இவர் இன்னார் என்பதல்ல, இவர் ஃபரிஸ்தா. சரிதானா? தாதிகளிடமிருந்து இதை கற்றுக்கொள்ளுங்கள். சுப பாவனை, சுப காமனா கொடுங்கள். உங்களிடம் ஸ்டாக் இருக்கிறதா? இருக்கிறது. ஆனால் கொடுப்பதில் வள்ளலாக ஆவது குறைவாக இருக்கிறது. நெகட்டிவை பார்க்காதீர்கள், கேட்காதீர்கள், பேசாதீர்கள், நினைக்காதீர்கள். ஊக்கம், உற்சாகம் என்ற சிறகுகள் மூலமாக பறந்து கொண்டே இருங்கள். மற்றவர்களையும் பறக்கும்படி செய்யுங்கள். நல்லதுதானே? தாதிகள் மேடைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோருடைய முகங்களும் புன்சிரிப்பால் மலர்ந்து காணப்படுகின்றன. நன்று. தாதி பாபாவிடம் கூறுகின்றார், பாபா, எல்லோருக்கும் உங்கள் மீது அன்பு இருக்கிறது. உங்களிடமும் கூட எல்லோருக்கும் 1000 மடங்கு அதிக அன்பு இருக்கிறது. 3 மூத்த சகோதரர்களுடன் மதுபன் இல்லையேல் கதியும் இல்லை. உங்களை பார்த்து இவர்கள் தாதிகளை பின்பற்றி நடப்பவர்கள் என்று பாண்டவர்களுக்கு அந்த உணர்வு ஏற்பட வேண்டும். தந்தையைத்தான் பின்பற்றுகிறார்கள். ஆனால் நிமித்தமாக இருக்கும் உங்கள் எல்லோரிடமும் இவர்கள் நமக்கு கொடுப்பவர்கள், உதவி செய்பவர்கள், உளமாற அன்பு செலுத்துபவர்கள் என்று உணர்வு ஏற்பட வேண்டும். எப்போதாவது யாராவது மனமுடைந்து போனால் இவர்கள் நமக்கு உதவியாக இருப்பவர்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள். இப்போது இந்த ரூபத்தை பிரத்யட்சம் செய்யுங்கள். உள்ளே இருக்கலாம். இப்போது பிரத்யட்சம் செய்யுங்கள். சரிதானா? அற்புதம் செய்வீர்கள். பாண்டவர்கள் ஒன்றும் குறைந்தவர்கள் அல்ல. பாண்டவர்களின் புகழும் கூட விசேஷமாக இருக்கிறது. பாண்டவர்கள் துணையாக இருப்பவர்கள் என்று காட்டப்பட்டுள்ளது. சக்திகளை மைதானத்தில் காட்டியிருக்கிறார்கள். ஆனால்
பாண்டவர்கள் துணையில் இருப்பதையும் காட்டியிருக்கிறார்கள். உதவி செய்பவர்கள் மற்றும் துணையாக இருப்பவர்கள் தந்தையுடன் வசிப்பவர்கள், மேலும் எல்லோருக்கும் உதவி செய்பவர்கள். சரியா? ரமேஷ் சகோதரருடன் உடல் நலமாக இருக்கிறதா? பார்த்து கொள்ளுங்கள். கோலக் சகோதரரிடம் களைப்படையாதவர்தானே? களைப்பு உண்டாகிறதா? பிரச்சனை உண்டாகிறது. ஆனால் பிரச்சனையை குசி என்ற ரூபத்தில் பரிவர்த்தனை செய்யுங்கள். மாலை இருக்கிறதல்லவா? நம்பர் 1க்கும் கடைசிக்கும் வித்தியாசம் இருக்குமல்லவா? எல்லோரும் ஒரே மாதிரியாக இருக்க மாட்டார்கள். சரியா? எல்லாம் நன்றாகவே நடந்து கொண்டு இருக்கிறது. 2006ஆம் ஆண்டுக்கு விடை கொடுப்பது 2007ஆம் ஆண்டுக்கு வாழ்த்துக்கள். இரவு 12 மணிக்கு பிறகு பாப்தாதா எல்லா குழந்தைகளுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை அளித்தார். எல்லோருக்கும் புத்தாண்டுக்கு 1000 மடங்கு வாழ்த்துக்கள், உளம் நிறைந்த ஆசிகள், மேலும் திலாராம் உள்ளபூர்வமான அன்பு நினைவுகள். சதா இந்த ஆண்டில் பறந்து கொண்டே இருக்க வேண்டும், மேலும் பறக்கும்படியும் செய்து கொண்டிருக்க வேண்டும். எல்லா ஆத்மாக்களும் அவர்களுடைய மனதில் உள்ள அபிலாசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வள்ளலின் குழந்தைகளாகிய மாஸ்டர் வள்ளலாகி சுகம், சாந்தி, அன்பு ஆசிகள் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். மேலும் ஒவ்வொருவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுத்து கொண்டே முக்திக்கான ஆசியையும் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். நல்லது. விடை கொடுப்பது மற்றும் வாழ்த்துக்களுடன் சங்கமத்தின் விசேஷ அன்பு நினைவுகள். அச்சா. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.